ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 685 ஆரம்பிக்கிறது. இந்த ஆதிசேஷ சுரூபம்தான் கோவிந்த பகவத்பாதாளின் ஆதிரூபம். ஆதிரூபத்துக்கும் இந்த கோவிந்த ரூபத்துக்கும் நடுவே இன்னும் சில அவதார ரூபங்களும் அவருக்கு உண்டு. என்னென்ன? சௌமித்ரி பலாத்ரிபுத்திர, சௌமித்ரி பல அத்ரிபுத்திர. சௌமித்ரி என்றால் சுமித்ரா புத்திரனான லக்ஷ்மணர். விஷ்ணு ராமராக வந்தபோது ஆதிசேஷன் லக்ஷ்மணராக கூட வந்தார். அரச மரத்தின் மேலே நாள் கணக்காக ஆகாரமில்லாமல் தூக்கமில்லாமல் சந்திரசர்மா பாடம் கற்றுக்கொண்டாரே, அது எப்படி முடிந்தது என்பதற்கு இங்கே ஆன்சர் கிடைக்கிறது. லக்ஷ்மணராக இருந்தபோது இதைவிட பகுகாலம் 14 வருஷம் வனவாசத்தின் போது அவர் ஆகாரமும் நித்திரையும் இல்லாமல் தானே அண்ணாவுக்கு பணிவிடை பண்ணிக்கொண்டு காவல் காத்து கொண்டிருந்திருக்கிறார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போவும் கை கொடுத்திருக்கிறது. இப்பொழுது இப்படி பண்ணவே அப்பொழுது ட்ரைனிங் நடந்திருக்கிறது. சௌமித்ரியாக வந்தவரே அப்புறம் பலராமராக கிருஷ்ணாவதாரத்தில் வந்தார். தம்பியாக இருந்தவர் அண்ணாவாக வந்து அண்ணாவின் பெயரையும் வைத்து கொண்டார், பலராமர் என்று. பலபத்ரர் என்றும் சொல்வதுண்டு. இங்கே சௌமித்ரி பலாத்ரிபுத்திர என்னுமிடத்தில் பல என்பது பலராமரைத்தான். அவரும் சேஷாவதாரம். அப்புறம் அத்ரிபுத்திரர், அதுதான் ஆத்ரேயர் என்னும் பதஞ்சலி. அரியின் படுக்கையாக அரணின் பாதசரமாக பூமியை தரிப்பவராக லக்ஷ்மணராக பலராமராக பதஞ்சலியாக வந்தவர்தான் சந்திரசன்மாக பிறந்து கோவிந்த முனியானவர். இப்பொழுது அவர் நர்மதா தீரவாசியானார். அதைத்தான் உபரேவம் ஆத்ததாமா என்று சொல்லியிருக்கிறது. தாமா என்றால் இருப்பிடம், ரேவா என்பது நர்மதைக்கு இன்னொரு பெயர். உபரேவம் என்றால் ரேவாவுக்கு பக்கத்தில், அதாவது நர்மதா தீரத்தில். நர்மதா தீரத்தில் வாசஸ்தானத்தை உடையவர்தான் உபரேவ மாத்ததாமா. இத்தகைய பல ரூபங்களை கொண்டவர் விஜயம் பண்ணட்டும். ஜெயதாது, அவருடைய பெயரும் கீர்த்தியும் எப்பொழுதும் வெற்றிகரமாக விளங்கி கொண்டிருக்கட்டும். இப்படி ஸ்லோகம் செல்கிறது. அதிகார புருஷர் வரிசையே ஆச்சாரிய பரம்பரை. பூர்வாச்சாரியாளின் கதைகளை தெரிந்து கொண்ட பிறகே ஆச்சாரியால் கதையை தெரிந்து கொள்வது முறை என்பதால் இப்போ தெரிந்து கொண்டோம். நம்முடைய அறிவாகிய ஆத்ம ஜோதிஷை பூர்ணமாக பிரகாசிக்க செய்து நம்மை துக்கமில்லாமல் ஆக்குவதற்கான சாதனங்களை கொடுக்க நமக்கு ஆச்சாரியார் அவசியம் வேண்டும். இப்படி ஒரு காலத்தில் வருகிற ஆச்சாரியார் பிற்காலத்தில் இந்த காரியத்தை தொடருவதற்காக இன்னொருவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார். தம் அறிவையும் அனுபவத்தையும் அவருக்குள்ளே செலுத்துவதால் இப்படிப்பட்ட அதிகாரத்தை அளிக்கிறார். இப்படியே வரிசையாக அந்த ஞான கரண்ட் தொடர்ச்சியாக அதிகாரம் பெற்றவர்களின் வழியாக குரு பரம்பரை என்பதாக பாய்வதால் தான் லோகத்துக்கு எல்லா காலத்திலும் விடாமல் ஞான வெளிச்சம் கிடைக்கிறது. எலக்ட்ரிசிட்டியை சார்ஜ் ஆவது என்கிறோம். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அதிகாரம் கொடுப்பதையும் சார்ஜ் கொடுப்பதென்றே சொல்கிறோம். ஒரு குரு தம் சிஷ்யருக்குள் ஞான எலக்ட்ரிசிட்டியை சார்ஜ் பண்ணி அப்புறம் என் மாதிரி நீ இனிமேல் குருவாயிரு என்ற பதவியை ஒப்படைத்தும் அவருக்கு சார்ஜ் கொடுக்கிறார். அதிகாரப்பூர்வமாக சார்ஜ் வாங்கி கொண்டவர் தானே ஆஃபீஸ் பண்ண முடியும். குருவின் ஆஃபீஸும் அப்படித்தான். யார் வேண்டுமானாலும் குரு என்று உட்கார்ந்து விட முடியாது. வரிசை கிரமத்தில் இப்படி அதிகாரம் பெற்றவர்களைத்தான் குரு பரம்பரை என்பது. அவர்களே ஞான பிரகாசத்தை தொடர்ந்து லோகத்துக்கு கொடுத்து கொண்டிருப்பவர்கள். இந்த பரமோபகாரத்தை பண்ணுபவர்கள் என்பதால் தான் ஆச்சாரிய பரம்பரையை பற்றி ஆச்சாரியால் கதையில் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று கேட்டோம். இனிமேல் அவருடைய அவதார கதைக்கு போகலாம். வேண்டுதலும் வரமும். தட்சிணாமூர்த்தி ஆலமரத்தடியில் கருணாகுலமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஜனங்களால் இங்கே வர முடியவில்லை, வரவேண்டும் என்று தோன்றக்கூடவில்லை. ஆனாலும் குழந்தைகள், நாமைதான் போய் நல்லதை சொல்ல வேண்டும். ஆனால் தேவர்கள் மனுஷர்களைப் போல அப்படி விஷயம் தெரியாதவர்கள் அல்ல. அவர்களுக்காக இவர்கள் வந்து சொல்லத்தான் வேண்டும். அதுதான் கிரமம். ஜனங்களின் கர்மானுஷ்டானம் குறைந்து போனதால் இவர்களுக்குத்தான் ஆகுதி முதலானதுகள் நஷ்டப்படுகின்றன. அதனால் தேவர்கள் வந்து சொல்ல வேண்டியது தான். அப்புறம்தான் அவதரிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார். தேவர்களும் தப்பு பண்ணுவார்கள். அதற்காக அவர்கள் கஷ்டப்பட வேண்டிய காலம் வரும். ரொம்பவும் கஷ்டம் ஜாஸ்தியாகும்போது அவர்களுக்கு அடக்க ஒடுக்கம் ஏற்பட்டு ஈஸ்வரனிடம் பிரார்த்தித்து கொள்வார்கள். ஈஸ்வரனும் அவதாரம் பண்ணியோ வேறு விதத்திலோ கஷ்ட நிவாரணம் அளிப்பார். இப்பொழுதும் அப்படி ஏற்பட்டது. தேவர்கள் கைலாசத்திற்கு போய் வடவிருட்ச மூலத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த சம்புமூர்த்தியிடம் பிரார்த்தனை பண்ணி கொண்டார்கள். லோகம் பூராவும் மத சம்பிரதாயமும் தத்துவசாஸ்திரமும் ரொம்பவும் குளறுபடியாகிவிட்டதை பார்த்து நாரதற்குத்தான் முதலில் ரொம்பவும் சங்கடப்பட்டது. அவர் தம்முடைய பிதாவான பிரம்மாவிடம் போய் குறை தெரிவித்து கொண்டார். அப்புறம் பிரம்மா சகல தேவர்களையும் அழைத்து கொண்டு கைலாசத்திற்கு போனார் என்று ஒரு சங்கர விஜயத்தில் இருக்கிறது.
லோகத்தில் ஸ்ருத்யாச்சாரம் நசித்து போய் மித்யாச்சாரம் விருத்தியாகிவிட்டது என்று தேவர்களெல்லாம் பரமேஸ்வரனும் முறையிட்டு கொண்டார்கள் என்று அதில் இருக்கிறது. ஸ்ருத்யாச்சாரம் பரித்யஜ்ய மித்யாச்சாரம் சமாசிரிதாக. ஸ்ருத்யாச்சாரம் என்றால் வேத வழி, மித்யாச்சாரம் என்றால் பொய்யொழுக்கங்கள். அதாவது ஒழுக்கம் மாதிரி இருந்தாலும் வாஸ்தவத்தில் ஒழுக்கை கெடுக்கும் வழக்கங்கள். ஒரு பக்கத்திலேயானால் பௌத்தர் முதலிய அவைதிக மதஸ்தர்கள் வேத நிந்தனை பண்ணி கர்மானுஷ்டானங்களை எல்லாம் கண்டனம் செய்தும் வர்ணாசிரம ஒழுங்குகளை குலைத்தும் வருகிறார்கள். யக்ஞபூமியாயிருந்த பாரத வருஷத்து ஜனங்கள் யாகம் என்ற வார்த்தையை கேட்டாலே காதை பொத்திக் கொள்கிற மாதிரியாக பண்ணியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்திலோ சைவர் வைஷ்ணவரைப் போல வைதிக தெய்வங்களை உபாசிப்பவர்களும் வைதிகமான உபாசனையை விட்டுவிட்டு லிங்கமுத்திரை சக்கரமுத்திரை என்றெல்லாம் சூடு போட்டுக் கொள்கிறார்கள். இன்னும் மிஞ்சிப்போய் காபாலிகர்கள் முதலானவர்கள் தங்கள் தலையே பலி கொடுக்கும் அளவிற்கு குரூரமான வழிகளை பின்பற்றுகின்றனர். ஆகையினால் தத்பவான் லோகரக்ஷார்த்தம் உத்சத்திய நிகிலான் கலான் வர்த்ம சதாபயது ஸ்ரௌதம் ஜகத்யேன சுகம் ரஜேத். அதாவது தாங்கள்தான் தப்பு வழிக்காரர்களான அத்தனை பேரையும் நிர்மூலம் செய்து லோகரக்ஷணம் செய்ய வேண்டும், வேத வழியை மறுபடியும் ஸ்தாபனம் பண்ண வேண்டும், ஜகத்து உண்மையான சுகத்தை பெற வேண்டுமானால் அதற்கு ஸ்ருதிதானே மார்க்கம், அதை தாங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம்.